மன்மோகன் சிங் உடலுக்கு பகல் 12 மணி அளவில் யமுனை நதிக்கரையில் இறுதிச் சடங்கு. முப்படைகளின் ராணுவ மரியாதை அளிக்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. மன்மோகன் சிங் நினைவிடத்திற்கான இடத்தை தேர்வு செய்ய தாமதம் ஏன் என மத்திய அரசுக்கு ஜெயராம் ரமேஷ் கேள்வி. முன்னாள் பிரதமரை பாஜக அரசு அவமதிப்பதாக குற்றச்சாட்டு. தன்னை தானே சாட்டையால் அடித்துக்கொண்டு அண்ணாமலையை விமர்சிக்கும் கட்சித் தலைவர்கள். லண்டனில் சர்க்கஸ் அரசியல் படித்துவிட்டு வந்தாரா என கிண்டல். திருச்சி எஸ்பி வருண்குமார் குறித்து அவதூறாக பேசிய சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திருச்சி நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கு நாளை மறுநாள் விசாரணை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவம். முதல் தகவல் அறிக்கையை காவல்துறை வெளியிடவில்லை என உயர்நீதிமன்றத்தில் அரசு விளக்கம். மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாள். சென்னை கோயம்பேடில் உள்ள அவரது நினைவிடத்தில் அமைச்சர் சேகர்பாபு, சீமான் ஆகியோர் அஞ்சலி. தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. உலக ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் இருந்து விலகினார் மேக்னஸ் கார்ல்சன். 2ஆம் நாள் போட்டிக்கு ஜீன்ஸ் அணிந்து வந்ததால் அபராதம் விதிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்துக்கு திரையுலகினர் கண்டனம். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தல்.